மருத்துவர் தான் மருந்தை தயாரிப்பார். இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம் தான். சித்த மருத்துவத்துல இது அவ்வாறே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். ஆனா இன்று நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நவீன மருத்துவம், அதற்கு அலோபதி, அதையும் மன்னர் அவர் சொல்லியிருப்பாரு, தெளிவாக சொன்னாரு. அலோபதிங்கிற அந்த பேர் அதற்கு ஹோமியோபதி வந்ததுக்கு அப்புறம் வந்த பேர் தான். ஹோமியோபதி மருத்துவர் தான் என்ன சொல்றாரு, ஹோமியோபதி இல்லாத மருத்துவம்னா அலோபதின்னு சொல்லி அவர் ஒரு பொதுமையான ஒரு டெர்மினாலஜி தான். அதையே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புதுமை ஆங்கில மருத்துவத்திற்கு, இந்த புதுமையான மருத்துவத்திற்கு நம்ம சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புதுமை மருத்துவம் என்று சொல்வதை விட இது வணிக மருத்துவம். இது வெளிப்படையா சொன்னா இது வணிகர்களால் நம்மிடம் திணிக்கப்படக்கூடிய மருத்துவம் தான் இந்த வணிக மருத்துவமே ஒழிய, இப்ப ஒரு மருத்துவம் அதோட எதன் மையப்புள்ளியிலிருந்து இயங்குகிறதுங்கிறத பார்த்து நம்ம பேர் வைக்கிறோம். சித்தர்கள் உருவாக்கியதால் இது சித்த மருத்துவம், வணிகர்கள் உருவாக்கியதால் இது வணிக மருத்துவம். புரியுதுங்களா? அப்ப அலோபதி என்பது வணிக மருத்துவம் அப்படிங்கிறது தான் சரியான பெயர். நம்ம அலோபதின்னு சொல்றதோ இல்ல நவீன மருத்துவம்னு சொல்றதோ இல்ல புது மருத்துவம்னு சொல்றதோ அனைத்துமே அதற்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்துக்களாவே மாறி போயிடும். இந்த பெயர்கள் அத்தனையுமே அந்த மருத்துவத்திற்கு வலு சேர்க்கும். புதுமையான மருத்துவம்னா பல புதிய நோய்களுக்கு தீர்வுகளை கொண்டு வந்த மருத்துவம்னு ஆகி போயிடும். பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.